யோசிச்சு பாருங்க, இந்த நாவு வந்து இந்த கை மாதிரி ரொம்ப பெருசானது கிடையாது. கால் மாதிரி இந்த பாடியோட ஃபுல் வெயிட்டையும் தாங்கிறது கிடையாது. முகம் மாதிரி அழகான காரியம் கிடையாது. நல்ல பலன் உள்ளதான் கிடையாது. அது ஒரு லேசானது இல்லை. என்ன ஒன்று 360 டிகிரியில் எப்படி வேணா நாக்கு என்ன பண்ணும், சுத்தம். அதனால தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்களே. நாக்கு ஏன்னா ஃபுல்லாக சுற்றுறதுனால தான் இன்னைக்கு நம்ம அப்படி பேசுகிறோம். எல்லாத்தையும் தாங்குறது என்னதான் சரீரத்தில்? போன் தான், எலும்பு தான் எல்லாத்தையும் தாங்குது. ஆனால் நாக்குக்கு எலும்பு இல்லை. நரம்பு இல்லாமல் பேசுகிறான்னு வாங்க, இனிமேல் அதை மாற்றிக்கோங்க, எலும்பு இல்லாமல் பேசுகிறான்னு. ஏன்னா எலும்பு இல்லை நாவுக்கு, இல்லையா? ஆமாவா இல்லையா? இது அது எப்படி வேணும்னாலும் சுத்தம். ஆனால் இந்த நாவை ரொம்ப லேசாக நினச்சிடாதீங்க. இந்த நாவு தான் பெருமையானவைகளை பேசுமா இல்லை? யாக்கோபுல படித்தோம்ல, இந்த நாவு தான் தன்னை குறித்து பெருமையானவைகளை பேசும். பெருமையில் உனக்கு தேவன் என்ன பண்ணுறாராம்? எதிர்த்து நிற்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாவு தான் பேசுது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாவில். இன்னைக்கு நான் வந்து இங்கே பேசாமல் நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு, அப்படி தானே? நான் பேசாமல் இருந்தனாவே வந்தது வேஸ்ட்டு. நான் வந்து இங்கே ஊமையை நான் இருந்துட்டு என் கையில் காலில் அப்படியே ஆக்ஷன்லாம் காமிச்சு உங்களுக்கு நான் பேசினா அதனால் எதனா ஆசீர்வாதம் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நான் வாயை திறந்து இந்த நாவுனால் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த நாவு ஆண்டவர் ஒரு பெரிய சக்தியை கொடுத்துருக்கிறாரு. இதனால் நம்மளால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உறவுகளை கட்டி எழுப்பவும் முடியும், உறவுகளை உடைச்சு போடவும் முடியும். கணவனோட மனைவியோட பிள்ளைங்களோட உறவை அதிகமாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்த் பண்ணவும் முடியும். இதே நாவுனால அந்த உறவுகளை உடைக்கவும் முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.